ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் எம்ஐ ரிமோட் ஆப் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது உங்கள் டிவியோட வந்து உங்களால் வந்து கனெக்ட் பண்ண முடியலை. இல்லாட்டி வந்து கனெக்ட் ஆகினாலும் மொட்டோவாவே வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறது. இல்லாட்டி இந்த எம்ஐ ரிப்போர்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோன்னே ஆப் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகணுன்னே க்ளோஸ் ஆகுது. ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த மாதிரி எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் எம்ஐ ரிமோட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து எம்ஐ ரிமோட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் எம்ஐ ரிப்போர்ட் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த எம்ஐ ரிமோட் கண்ட்ரோலர் ஃபோர் டிவி அப்படின்ற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்டுதானே பாருங்கள். அப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவெல்லாம் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து வைஃபை வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையுமே செக் பண்ணி பாருங்கள். அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணுற டிவிக்கு வந்து உங்கள் மொபைல் சம்டைம்ஸ் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்கள் மொபைல் சப்போர்ட் பண்ணாட்டியுமே வந்து எம்ஐ ரிமோட் ஆப் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகணும்னு அதில் சர்ச் பாரில் வந்து எம்ஐ அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சு அந்த எம்ஐ ரிமோட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டெப் வந்து கொடுத்துருங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுங்க. அடுத்து கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணதுக்கப்புறமா ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. போனதுக்கப்புறமா எம்ஐ ரிமோட் அப்படின்ற ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது வந்து இதுக்கெல்லாம் கண்டினியூ கேட்கும். ஸோ அக்ரி பண்ணிடுங்க. அக்ரி பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. மோஸ்ட்லி ஒரு 90% கூட சான்ஸ் இருக்குது. அப்படி கிளியர் டேட்டா பண்ணிவிட்டு இந்த எம்ஐ ரிப்போர்ட்டை திரும்ப யூஸ் பண்ணுறனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணிவிட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டுமே திரும்ப இந்த எம்ஐ ரிமோட் ஆப் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறது கூட வந்து உங்களுக்கு இந்த இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மெத்தட்டாக இருக்கும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா எம்ஐ ரிமோட் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இதில் எந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.